வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ விஜய் விஷாலோட ஃபேன்ஸ், விஜய் விஷாலோட ஆர்மிஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் விஷால் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து தன்னுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் அவருக்கு வந்து ஒரு ஆர்மி வச்சுருக்காங்க, விஜய் விஷால் ஆர்மி அப்படின்னு. ஸோ அவங்க வந்து விஜய் விஷாலுக்கு வந்து ரீசெண்டாக பர்த்டே முடிஞ்சது இல்லையா இந்த மாதம். ஸோ அதை முன்னிட்டு வந்து ஒரு ஆர்ஃபன் ஹோமுக்கு போய் அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே ஒரு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே பெரிய விஷயம். அங்கே உள்ளவங்க எல்லாருமே விஜய் விஷால் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி ஸோ தனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் விஜய் விஷால் பேரை சொல்லி, ஸோ அதனால் விஜய் விஷாலுக்காக பிறந்த விஜய் விஷாலோட நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்கு வந்து விஷ் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ரேயர் வந்து எப்போவுமே கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு விஜய் விஷால் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஆக்சுவலாக அதை விஜய் விஷால் வந்து தன்னுடைய போஸ்ட்டில் வந்து போட்டிருக்காரு. ஸோ போஸ்ட்டில் போட்டு ஒரு 3 போஸ்ட்டாக போட்டிருக்காரு. ஸோ ஒன்றில் வந்து பிளஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு கையெடுத்து கும்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஹம்பிள்டு அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ கைஸ் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேன்ஸ் கிடைக்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயந்தான். அது வந்து விஷாலுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அன்ஷிதா வந்து ஜோடி ஆர் யூ ரெடி அதில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்காக ஆட மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டான்ஸர் தான். டான்ஸை வந்து எனக்கு அவ்வளோவா ஆட தெரியாது தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சீரியலில் நடிச்சிருக்கேன் விஜய் டிவியில். ஸோ அதுலேயும் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளியில் போய் வந்து நான் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிக் பாஸில் போய் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஜோடியில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு டான்ஸராக இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வர்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது, கஷ்டப்படுத்துது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன அப்படின்னா, கொரியோகிராஃப்லாம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு வந்து அன்ஷிதா வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து அவங்க வந்து இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறணும். என்ன தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் ஸோ அதை வந்து ஒரு நல்ல விஷயமாக்கி ஸோ வருங்காலத்தில் ஒரு பெரிய டான்ஸராக ஆகணும் அப்படின்னுங்கிறது வந்து நம்மளுடைய ஆசை. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா, தர்ஷிகா ஜிம்லேயே இருக்காங்கங்க. ஆள் பயங்கர ஃபிட் ஆகிட்டாங்க. ஆனால் நிறைய விஜய் டிவி ஷோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஏதோ சில சீரியல்ஸ் இதுலேயும் கமிட் ஆகலை போல இருக்குது. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. பார்க்கலாம், அவங்களும் ஏதாவது ஒரு நல்ல சீரியல்லையோ இல்லை ஒரு மூவிலையோ கமிட் ஆகி நல்ல ஒரு விஷயம் பண்ணணும்னு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் ஐ வில் அப்டேட் யூ. தேங்க்யூ.